ஒரு 6 வருஷமாக இந்த எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். ஒரு லைஃபே என்னன்னு இது வந்து டீச் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த பேங்க்கு. அப்போது ஸ்டார்ட் பண்ண டைமில் ஃபேமிலி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்போம். பண கஷ்டம்லாம் அவ்வளோ இருந்திருக்காது. அது வருஷம் போக 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 ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படியே மாற ஹெல்த் கண்டிஷன் மாற எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போதே ரொம்ப இவ்வளோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணது அப்படி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஒரு 2 வருஷமாக என்னால் கிளீன்ஸை கிளியர் பண்ண முடியல. ஸோ அப்போது ஜாக்சன் சார் பார்த்தேன். எப்படி அவர் வந்து லைவ் மார்க் போடுவார். அதை பார்த்து தான் இப்படி தான் ஒரு அட்டெம்ப்ட் இருக்கா, இப்படி தான் மெத்தட் இருக்கா அப்படின்னு ஒரு மெத்தட் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 வருஷமாக எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணால் நான் மெயின்ஸ் மட்டும் கிளியர் பண்ணவே முடியல. 2024 கடைசி எக்ஸாம் வந்து SBI கிளர்க்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிசல்ட் வரும்போது பார்த்தா கட் ஆஃபை விட ஒரு 18 மார்க்ஸ் கம்மியாக இருந்தது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அப்போது இவ்வளோ அக்யூரசி கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் சரி கோட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது, சக்ஸஸ் மீட் நோட்டிஃபிகேஷன், கடைசி சான்ஸு, இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி கோட்டை ஜாயின் பண்ணேன். நேற்று வரைக்கும் கூட கோட்டில் நான் வந்து டெஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கூட எப்படி கோல் ஷெட்யூல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் டெய்லி இருக்கும், மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஷெட்யூல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த கோட் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் ஆதித்யா சாரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். கோட்டில் வந்து மார்க் டெஸ்ட் எப்படி எழுதுறோம் அந்த மாதிரி தான் அந்த எக்ஸாம் நான் எழுதிட்டு வந்தேன். பட் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ கோட்டுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட ஃபெயிலியர்ஸ் தான் நான் வந்து ரொம்ப அலட்சியமாகவும் இருந்திருக்கேன், நல்ல எஃபர்ட்டும் போட்டிருக்கேன். கடைசியாக தான் எனக்கு இந்த வருஷத்தில் 5 எக்ஸாம் எழுதியிருக்கேன். கடைசியாக தான் இந்த எக்ஸாம் கிளியர் ஆச்சு. இப்படி வந்து நமக்கு எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. 100% எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும்.